இங்க மீனாட்சின்னு ஒரு பொண்ணு காலங்காத்தால எழுந்துக்கிறா. அப்பதான் அவளுக்கு அடிவயிறு வலிக்குது. இப்ப அவ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மா அவ டிபன் பாக்ஸ் எங்கடி வச்சிருக்கன்னு கேக்குறாங்க. பேக்ல தான் இருக்கு, எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்றா. ஐயோ பேக்ல தானே பேடு இருக்கு சொல்லிட்டு இவளும் வேகமா ஓடுறதுக்குள்ள அவங்க அம்மா பேக் திறந்து பேடு இருக்கிறத பாத்துறாங்க. உடனே இவ தனி ரூம்ல தள்ளி கதவை மூடிட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்காதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? வயசுக்கு வந்ததே மறைச்சிருக்கா. எல்லாம் இந்த வீட்ல இருக்க பெருசால் தான் சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியும் இதுக்கு என்ன இல்ல, எல்லாம் ஒன்னாலதான் வயசுக்கு வந்ததும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு நீ தானே சொன்ன, அதனாலதான் என் பேத்தி மறைச்சிருக்கா சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகணும்னு கேக்குறா. அதெல்லாம் முடியாது, ஃபங்க்ஷன் முடிஞ்சாதான் ஸ்கூலுக்கு அனுப்புவோம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஓலையெல்லாம் கட்டி அந்த பொண்ணை உள்ள உட்கார வச்சிடறாங்க. இந்த பொண்ணு ஸ்கூல்ல நடக்கிற கல்ச்சரல்ஸ் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு இருப்பா. அன்னைக்கு தான் கரெக்டா ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. அதனால டேட் மாத்த சொல்லி அவங்க அப்பாட்ட கேக்குறா. அவரும் நான் அம்மா கிட்ட கேட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு அம்மாக்கு கால் பண்ணா அவ தான் சின்ன பொண்ணு தெரியாம கேக்குறாளா, உங்களுக்கு எங்க போச்சு அறிவு சொல்லிட்டு கால்ல கட் பண்ணிடுறாங்க. அவளும் சாயந்தரம் தானே ஃபங்க்ஷன். காலையில எப்படியாவது ஸ்கூலுக்கு போயிடலாம்னு நினைச்சு கிளம்புறா. அங்கிருந்து போறதுக்குள்ள அவங்க அம்மா பாத்துறாங்க. இந்த உலகத்திலேயே நீதான்மா மோசமான அம்மான்னு சொல்லிட்டு திட்டுறா. அவங்க அம்மா அழுதுகிட்டே எனக்கு சின்ன வயசுல இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாததால ராசி இல்லாதவ தீட்டுப்பட்டவன்னு சொல்லி எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க. என் பொண்ணை பார்த்து யாரும் அப்படி சொல்லிடக்கூடாதுன்னு தான் நான் பார்த்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அழுறாங்க. இப்ப சாயந்தரம் ஃபங்க்ஷன் நடக்குது. பார்த்தா அந்த ஃபங்க்ஷனுக்கு பிரின்சிபல் மேம் வந்திருப்பாங்க. ஸ்கூல்ல கொடுக்க முடியாத பிரசன்டேஷனை இங்க எல்லாரும் முன்னாடி கொடுன்னு சொல்றாங்க. வாசல்ல போடுற கோலத்தை பத்தி நல்லா பிரசன்டேஷன் சொல்லி முடிச்சிட்டு இப்ப எல்லாரும் முன்னாடி அவங்க அம்மாவை பத்தி மனசார பேசுறா. இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் எனக்கே மட்டும் இல்ல, எங்க அம்மாக்கும் தான் சொல்லிட்டு அவங்க அம்மாவை மரியாதையா சேர்ல உட்கார வச்சு அவங்க அம்மாக்கும் ஒரு ஃபங்க்ஷனா மாத்திடுறா.